ஹாய் ஹலோ வெல்கம் டு டிக்டி காஃபி. இன்றைக்கி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோடு நம்ம அதை எப்படி 1 to 6 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 250 grams பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ பூண்டெல்லாம் உரித்து அதுக்கு மேலே இருக்கிற ஹார்டான பார்ட்டியும் கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு 250 grams இஞ்சி எடுத்து அதோட ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பீஸ் பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து நம்ம மஞ்சள், உப்பு, எண்ணெய் சேர்த்து அரைக்க போகிறோம். இது 3 தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இது போடுறதுனால நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நிறைய நாள் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இது ஒரு க்ளீன் ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 1 to 1.5 months வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் எப்படி 6 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஒரு ஜிப்லாக்ல எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம், வீடியோவில் பார்க்குற மாதிரி. இப்போ நம்ம ஜிப்லாக்கை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா அழுத்தி ஸ்கொயர்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே கேர்ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 to 3 hours ஃப்ரீஸ் பண்ணலாம். ஒரு 3 hours அப்புறம் எடுத்தால் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸ்கொயர்ஸாக பிரேக் பண்ண வரும். பிரேக் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா வேணுங்கிறப்ப தேவையான அளவு ஈஸியாக எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு 6 months வரைக்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம்.